எண்ணெயில போண்டா சுட்டு பார்த்துருக்கீங்க? தண்ணியில போண்டா சுட்டு பார்த்துருக்கீங்களா? இப்போ அண்ணன் சுடுவாரு பாருங்க. நீங்க ஒருத்தர் ஒரு மதுபான பாட்டில் வாங்க போறாரு, ஒருவேளை அவர் 10 ரூபா கூட கொடுத்திருப்பாரு, ஒரு 5 ரூபாய் கூட கொடுத்திருப்பாரு. அது அங்கே வேலை பார்த்திருக்க அந்த அதிகாரி அல்லது ஊழியரினுடைய ஒரு தவறுன்னு எடுத்துக்கங்க. ஒரு 10 ரூபா கூட கொடுக்குறாரு அப்படின்னா அந்த 10 ரூபா கண்டிப்பா இதுல வராது, பில்லுல வந்திருக்காது, கணக்குல வராது. இதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா 10 ரூபா வாங்குறது கலெக்டருக்கு தெரியாதா, எஸ்பிக்கு தெரியாதா, டிஎஸ்பிக்கு தெரியாதா, மந்திரிக்கு தெரியாதா, யாருக்கு தெரியாது? அண்ணன் தண்ணியில சுட்ட போண்டாவை பாத்தீங்களா? இவ்வளோ ஆதாரம் இருக்கிறப்ப இப்படி போய் சொல்றாரு. சாதாரணமா அங்க வேலை செய்யற ஊழியரையும் அதிகாரியும் காசு வாங்குறாங்கன்ற மாதிரி காட்டி அரசியல்வாதிகளை தப்பிக்க வைக்கிற செயலை செய்யற இவரு ஒரு நெறியாளரா? தண்ணியில போண்டா சுடுற பாத்தீங்களா அண்ணா? அதே மாதிரி தரையில வடை சுடுறத இப்ப பாருங்க. நம்ம வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் போட வராங்க. கேஸ் சிலிண்டர் போட வரும்போது ரெசிப்ட் கொடுப்பாங்க, நம்ம கையெழுத்து போட்டு கொடுப்போம். ரசீதுல இருக்கக்கூடிய தொகைக்கு மேல எல்லாருமே 50 ரூபாய் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொருத்தர் நீங்களும் கொடுத்துருப்பீங்க, நானும் கொடுத்துருப்பேன், அரசியல பார்க்கக்கூடிய நேருக்கும் கொடுப்பாங்க. அண்ணன் தரையில சுட்ட வடையை பாத்தீங்களா? ஒரு சிலிண்டரோட வெயிட் 29 கிலோ. அந்த சிலிண்டரை நாம போய் குடோன்ல எடுத்தா காசு வாங்க மாட்டாங்க. ஹோம் டெலிவரின்றப்போ காசு 50 ரூபா வாங்குறாங்க. அது எதுக்கு வாங்குறாங்கன்னா, நீ வெயில் அலைய தேவையில்ல, நீ மழையில அலைய தேவையில்ல, உன் வீட்டுக்கே வந்துடுது சிலிண்டர். நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கியோ, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கியோ, தேர்டு ஃப்ளோர்ல இருக்கியோ, அங்கேயே எடுத்துட்டு வந்து தராங்க சிலிண்டர். அது அவங்க உழைப்புக்கு வாங்குற காசு. அவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம 10 ரூபா கொடுக்குறோம், அவ்வளவுதான். அதுவும் ஒரு அரசாங்க கடையிலேயே போய் வாங்குற 10 ரூபாயும் ஒண்ணுன்னு சொன்னா உன்னை விட மட்டமானவன் உலகத்துல யாராவது இருப்பாங்களா? சராசரியாக இந்தியால ஒரு நாளைக்கு 20 லட்சம் கேஸ் சிலிண்டர்கள் ஒரு நாளைக்கு புக் ஆகுது வராங்க. ஒரு நாளைக்கு 20 லட்சம் கேஸ் சிலிண்டர்னா 50 ரூபா வச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கோடி.